கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசித்ததான 64ஆம் சங்கீதம் தாவீது சொல்கிறார், தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் பிராணனை காத்துக்கொள்ளும், துன்மார்க்கரின் கலகத்தில் இருந்து என்னை மறைத்து கொள்ளும். உத்தமன் மேல் கசப்பான வார்த்தைகளை அம்பு போல் எய்கிறார்கள். எங்கள் பொல்லாத காரியங்களை காண்பவன் யார் என்கிறார்கள். தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார். அவர்கள் நாவுகளே அவர்கள் கீழே விடும்படி கெடுக்கும். அவர்களை பார்க்கிறவர்கள் ஓடி போவார்கள். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய கிரியைகளை உணர்ந்து கொள்வார்கள். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் என்பதாய் தாவீது பாடி இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வசனம் கடைசி வசனமான 10வது வசனத்தை வாசிக்கலாம். 10வது வசனத்தை நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் என்பதாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நீதிமன்றங்களுடைய சந்தோஷம், அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய ஆனந்தம், அவருடைய கழிப்பு எல்லாமே யாருக்குள் இருக்க வேண்டுமா? கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் இருக்கிறது. நம்முடைய சந்தோஷம், மகிழ்ச்சி யாவுமே கர்த்தருக்குள் இருக்க வேண்டும், உலகத்தோடு அல்ல. உலக பிரகாரமான மகிழ்ச்சி நிலையானது இல்லை. மனிதர்கள் சந்தோஷத்திற்காக எவ்வளவோ காரியங்களை செய்கிறார்கள். தீவிர நாட்கள் எல்லாம் அவர்கள் சந்தோஷத்திற்காகவே பாடுபடுகிறார்கள். அவர்கள் பாடுபடுகிறது எல்லாமே சந்தோஷத்திற்குத்தான். ஆனால் அவர்கள் சந்தோஷத்தை கண்டுபிடிக்க முடியறதில்லை. அவர்களுக்கு கிடைக்கிற சொற்ப சந்தோஷமும் நிலையான சந்தோஷம் இல்லை. அவர்கள் சந்தோஷத்திற்காக என்ன காரியங்கள் எல்லாமோ செய்கிறார்கள். சித்திரங்களாக செய்கிறார்கள். எவ்வளவோ காரியங்களை செய்து பார்க்கிறார்கள். இருந்தாலும் அந்த சந்தோஷம் சொற்ப நேரத்துக்கு தான் நிலைத்திருக்கிறது. நிலையான ஒரு சந்தோஷத்தை கண்டுகொள்ள வேண்டுமானால் அந்த சந்தோஷம் கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷமாக இருக்க வேண்டும். இல்லையா? சொத்தை சேர்க்கிறான், பெரிய படிப்புகளை படிக்கிறான், டிகிரிக்கு மேலே டிகிரி, பெரிய உத்தியோகத்தில் இருக்குன்னு நினைக்கிறான், நிறைய சம்பாதிக்க நினைக்கிறான், வீடுகளை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறான். எவ்வளவோ சம்பாதித்தாலும் அவருடைய பிரச்சனைகளும் கவலைகளும் தான் மேற்கொண்டு வருகிறதே தவிர அவனுடைய பிரயாசத்தினாலே எந்த ஒரு சந்தோஷத்தையும் அவன் அனுபவிப்பதாக வேதம் சொல்லவில்லை. அதான் ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் என்றால், மனிதனுக்கு உலகத்திலே சந்தோஷம் இல்லை என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். 1 சாமுவேலிலே 2ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அன்னாள் வந்து என்ன ஜெபம் பண்ணுகிறாள், கர்த்தருக்குள் என் ஆத்மா களி கூறுகிறது என்று சொல்கிறாள். ஏன் இவ்வளவு நாள் அவள் ஒரு பிள்ளை இல்லாத ஒரு மலடியாய் இருந்தாள். உலகத்தார் எவ்வளவோ பேசியிருப்பார்கள், எவ்வளவோ அவமானங்களை சந்தித்திருப்பாள். இருந்தாலும் தேவாதி தேவன் அவளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்த உடனே அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருகிறது, ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அந்த மகிழ்ச்சியாலே இப்பொழுது அவளுடைய சன்னிதானத்துக்கு வருகிறாள். அப்பொழுது அண்ணா ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொல்கிறாள். ஏனென்றால் இவ்வளவு நாளும் அவள் உலகத்திலே வேதனைகளை அனுபவித்தவளாக இருந்தபடினாலே இப்பொழுது அவள் சொல்லுகிறாள், கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் அதனால் என் ஆத்மா கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொல்கிறாள். இந்த மகிழ்ச்சி நிலையானதாக இருக்கிறது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் தாவீதுக்கு நடக்கிறது. கில்காலிலே இருக்கிற அவனுடைய மக்கள், அவனுடைய மனைவி, பிள்ளைகள் யாவரையும் அமலேக்கியர் வந்து அள்ளி கொண்டு போகிறார்கள். கில்காலுக்கு திரும்பி வந்து தாவீது பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. எல்லாரும் அவன் மனைவி பிள்ளைகளோடு அவனுடைய உடமைகளை கூட எல்லாம் அமலேக்கியர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள்.
ரொம்ப கஷ்டப்படுகிறான். அவனுக்கு வேதனை தாங்க முடியவில்லை. அப்பொழுது அவனோடு இருந்தவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், அவனோடு இருந்தவர்களுடைய மனைவி பிள்ளைகளையும் அவர்கள் இழந்தபடினாலே இந்த தாவீதோடு நம்ம வந்ததுனால தானே நம்ம மனைவி பிள்ளைகளையும் அமெரிக்கா கொண்டு போய் விட்டார்கள். ஆகவே இவனை கொண்டு போடலாம், இவனை கல்லெறிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்போ நீங்கள் வந்து 30ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் பார்த்தீர்கள், அல்லேலூயா. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் குமாரத்திகள் நிமித்தம் மனக்கிலேசமானதால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. ஒரு திடம், ஒரு தைரியம். எவ்வளவுதான் துன்பமும் கஷ்டங்களும் வந்தாலும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய நினைவுகளும் கர்த்தருக்குள் இருக்குமே என்றால் அவன் பாருங்க, அவனை கொண்டு போடதான் நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் கொண்டு போயிட்டான் அமெரிக்கர். அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் உடம்பிலே பலனில்லாமல் போக மட்டும் அழுதார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழுதார்கள், எல்லாம் போய்விட்டது, எல்லாமே இழந்து விட்டோமே என்று பலனுக்கு போக மட்டும் அழுதார்கள். இருந்தாலும் தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார் என்று அங்கு வாசிக்கிறோம். நாம் கர்த்தருக்குள்ளே இருப்போம் என்றால் அவர் நமக்கு ஆறுதலாக இருப்பார். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நெகேமியா 8:10 அருமையான ஒரு வசனம் வாசிங்க. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலன். நம்முடைய பலனும் நம்முடைய சக்தியும் ஒரே ஒன்றுதாங்க. அவருக்குள் மகிழ்ச்சியா இருந்தால் மட்டும் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆறுதல் நம்முடைய பலன். சொல்றான் பாருங்க, நம்முடைய பலனே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். அதை அறிந்து கொண்ட தாவீது ராஜா சொல்கிறார், நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பார்கள். ஏசாயா 29:19 வாசித்தீர்கள். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷர்கள் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் கைகூறுவார்கள் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 32:11 தாவீது சொல்கிறார், நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கைகூறுங்கள் என்று சொல்லுகிறார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்தீர்கள், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது என்று ஏசாயா சொல்கிறார். நம்முடைய ரட்சிப்பு கர்த்தருக்குள் இருக்கிறதாக வாசிக்கிறோம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிப்பீர்கள் என்றால், குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய், இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் இருந்தால் ரட்சிப்பும் நமக்கு ரட்சிப்பும் கர்த்தராக இருக்கிறார். இப்படியாக கர்த்தருக்குள் இருந்தால் மகிழ்ச்சி மட்டுமல்லாமல் நம் பலன், நம் மாறுதல், நம்முடைய ரட்சிப்பு எல்லாமே அவருக்குள் இருக்கிறது. உலகத்தின் ஆசைகள் மகிழ்ச்சியை தராது. எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு சொத்தை சேர்த்தாலும், சொத்தின் மேல் சொத்தை சேர்த்தாலும் அது கஷ்டத்தின் மேல் கஷ்டமும் வருத்தத்தின் மேல் வருத்தத்தை தான் வரும். நீங்கள் பிரசங்கியிலே வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவர் ஒன்றுவிடாமல் அழகாக சொல்லுவார். இந்த உலகத்தில் சம்பாத்தியங்கள் எல்லாம் மாயை என்று சொல்லுவார். அழகையின் ஆஸ்தியும் உலகின் சம்பாத்தியமும் ஒரு நாளின் தூசியாய் ஒழிந்து போய்விடும். அழகையின் ஆஸ்தியும் உலகின் சம்பாத்தியமும் ஒரு நாளின் தூசியாய் ஒழிந்து போய்விடும். அந்த வானமும் அகில பூயம் வென்று உருகி போவரும் நாளிலே. அந்த வானமும்
அகில பூமியம் வென்று போல் இவரும் நாளிலே உயர்வான கல்வியும் உத்தியோக பட்டமும் உலகத்தின் ஞானமும் என்னோடு சேருமோ. உயர்வான கல்வியும் உத்தியோக பட்டமும் உலகத்தின் ஞானமும் என்னோடு சேருவோம். மரணத்தின் கூடவே மறைந்து போகுமே என்னோடு சேர்ந்ததும் பாவமும் புண்ணியமே. அல்லேலூயா. உலகத்தின் ஞானம், உயர்வான கல்வி எல்லாம் அழிந்து போய்விடும். மரணத்தோடு எல்லாம் சேர்ந்து அழிந்துவிடும். ஆனால் என்னோடு வருவது என்னுடைய புண்ணியமும் பாவமும் என்று அழகாக பாடு பயிலட்டாரம்மா பாட்டு. அருமையான ஒரு பாடல் பாருங்க. இந்த உலகத்தின் கஷ்டங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு அழிந்துவிடும். நீ எவ்வளவுதான் பாடுபட்டாலும் இந்த உலகத்தோடு அழிந்துவிடும். ஆனால் கர்த்தருக்குள் ஒரு மகிழ்ச்சியாக இருப்போமே என்றால் அது நம்மை கடைசி வரைக்கும் பரலோகம் வரைக்கும் சேர்க்கும். ஐஸ்வரன் எல்லா சொத்தையும் சேர்த்துட்டான். உடனெல்லாம் நிறைஞ்சு போச்சு. என்ன செய்யணும்னு தெரியல. ராத்திரி படுத்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டு படுத்துக்கிட்டு சொல்லுகிறார், ஆத்மாவே எல்லாம் உனக்கு சேர்த்து வச்சுட்டேன், நீ அமைதியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். மேல ஒரு குரல் கேட்குது, மதிகேடனே முட்டாளே, இன்னைக்கு ராத்திரி நான் உன்னை எடுத்துக்கொள்வேன் என்றால், உன் உயிர் உன்னை விட்டு போய்விடும் என்றால், நீ சேர்த்து வைத்த சொத்துக்கள் எல்லாம் யாருடையதாகும் என்று கேட்கிறார் ஆண்டவர். அவ்வளவுதான். அவன் சேர்க்கிற சொத்தெல்லாம் அழிந்து போய்விடும். நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையிலே நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே அப்படி என்று பிரசங்கி சொல்லுகிறான். வாய்க்காகத்தானே. அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை, அவன் மனதுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, அவன் படுகிற பாடு இல்லை. சாப்பிட்டாடு நின்று போச்சு, பாய்ச்சி ருசியாக சாப்பிட்றான், அவ்வளோதான். வேற அவனுக்கு மனதுக்கு எந்த ஒரு திருப்தியும் இல்லை என்று சங்கீத பிரசங்கி சொல்லுகிறான். சம்பத்தையும் பொருட்களை சம்பாதித்தேன், இன்பமான பல வாத்தியங்கள், சங்கீதக்காரங்கள், சங்கீதக்காரிகள் எல்லாத்தையும் சம்பாதித்தேன். ஆனாலும் என்ன சொல்கிறான், ஒரு பிரயோஜனம் இல்லை, எல்லாம் மாயை. உலகத்தில் எல்லா காரியங்களும் மாயையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்குள் இருந்தால், அவர் செட்டையின் கீழே இருந்தால் ஒரு பாதுகாப்பு, அவருக்குள்ளே இருந்தால் ஒரு மகிழ்ச்சி. பழைய ஏற்பாட்டு வாசிப்பீர்கள் என்றால் அங்கே அடைக்கல பட்டணம் என்று ஒன்று வைக்கப்பட்டிருந்த அந்த காலங்களிலே. அது எதுக்கென்றால் அவர் செய்தவன் ஓடி ஒளிந்து கொள்வதற்கு, பாதுகாப்பாக இருப்பதற்காக அடைக்கல பட்டணம் என்று ஒன்று அவர்கள் ஏவித்து வைத்திருந்தார்கள். அந்த பட்டணத்துக்குள்ளே போய் ஒழிச்சுக்கிட்டா யாரும் அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் கொலைகாரனாக இருந்தால் கூட அந்த பட்டணத்துக்குள்ளே போய் ஒழிச்சுட்டான்னா அவன் ஒன்றும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஆனால் அதை விட்டு அவன் வெளியே வரும் காலத்திலே அவனை கொண்டு போடுவார்கள். அப்படி ஒரு அடைக்கல பட்டணம் நாம் ஒளிந்து கொள்ள, நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு, நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய மகிழ்ச்சி கர்த்தருக்குள்ளே இருக்குமே என்றால் நாம் வாழ்நாள் பூரா மகிழ்ச்சியாக இருக்கலாம். நம்முடைய பணிகளிலே ஒரு பாதுகாப்பு. சொல்கிறார், உன்னை தேவ தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்கிறார். பாருங்க, நாம் நடந்து போகும்போது கூட நமக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு ஆர்டர் தேவதூதர்களுக்கு. என் பிள்ளை நடந்து போகிறான், கால் கல்லில் பற்றக்கூடாது, தூக்கி கொண்டு போ அப்படின்னு சொல்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. எப்பொழுது நாம் கர்த்தருக்குள் இருந்தால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருக்குள்ளே இருப்போம் என்றால் நமக்கு மகிழ்ச்சி மட்டுமல்லாமல் ஒரு பாதுகாப்பும் நம்முடைய ரட்சிப்பும் எல்லாமே அவராக இருக்கிறார். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவார். செம்மையான இருதயமுள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆமென். அல்லேலூயா.